ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு 3 முக்கியமான டாபிக் வந்து நடந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அவசரமாக போட்டுட்டு அடுத்த எபிசோட் ரிவ்யூ நான் உங்களை வந்து 10:30 மணி 10:35க்கு சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 3 முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃப்ஜே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேம் தானே, நம்ம பாரும் நானும் நீயும் பெரிய இது, நம்ம 2 பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வெளியே பழக்க வழக்கங்கள், இது வந்து ஒரு கேம் தான் பாரு அப்படின்ற மாதிரி. அது எப்படா சொல்லுவேன், நீ அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேம்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சில வாக்குவாதங்கள் வருது. இவன் தோசை சுட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டைன்றதோட வாக்குவாதம் மாதிரி தான் வந்து போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை பாரு, நீ வந்து வேண்டாம், இந்த கேஸ் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கணும். பட் நான் அங்கே வச்சு சாரி கேட்கணும்னு நீ எப்படி ஆசைப்படலாம் கோர்ட்டில், அது நான் பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரிடா அது எனக்கு அங்கே ஒரு ப்ளே பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, அதே மாதிரி நான் இங்கே ஒரு ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க. எல்லாருமே விக்கல்ஸ் தான் போந்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயரில் அடுத்து அவருக்கு டிமாண்ட் ஆகி போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் போச்சு. அடுத்து வந்து பாரதி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா என்ன எஃபர்ட் போட்டாலும் பேச மாட்றா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. உடனே பார்வதி, ஏய் ஏன் அப்படி சொல்கிற, அப்போ உங்ககிட்ட தான் நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்க, அப்போ நீங்கள் தானே எஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏய் நான் எஃபர்ட் போட்டேன், நீ வேணா வியானாட்ட கேட்டு பாரு, அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டேன். பட் ஒரு பேசிக் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ என் கூட ஒரு கோவமாக இருக்குது, இல்லை யார்கிட்ட கோவம், பிரஜன் கூட கோவமா, என்கிட்ட கோவமா, இல்லை யார்கிட்ட கோவம்னே எனக்கு தெரியல, இது வரைக்குமே எனக்கு தெரியல. நானும் ஒரு 3-4 தடவை போய் அப்ரோச் பண்ணேன். அதுவும் 3-4 தடவைனா 4 நாள் 40 தடவை கிட்ட நான் போயிட்டேன். பட் போனாலே வந்து நான் அப்புறம் பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன்னு சொல்லி மூஞ்ச காட்டிகிட்டே இருக்கா. எனக்கும் ஓரளவுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து கேட்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா நமக்கு ஒரு பேசிக் மேனர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் அந்த ரெஸ்பெக்டை வந்து நான் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரச்சனை வந்தப்போ ஒன்று சொன்னார், என்கிட்ட இதான் காரணம்ன்ட்டு. நான் வந்து போனப்போ என்கிட்ட ஒன்று சொன்னா பிரச்சனை பற்றி. எனக்கு அப்படியே குழப்பமாகவே இருக்குது, எதனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இல்லை என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் கேமா, இது வந்து இப்படியே நான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னுடைய கேம் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது 100% நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு பண்ண முடியாது. அப்போ பாரதி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைடா நீ அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிடுச்சு, அதனால் அப்படி இருக்காங்க, நீ வந்து எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி கீழே இறங்கி போய் உனக்கு வேணும் ஜென்யூனா அப்படின்னு சொல்லி கேட்டினா நீ போகணும் அப்படின்றாங்க. இல்லை அந்தளவுக்கு நான் போய் ஒரு ஜென்யூனான ஒரு இது பண்ண வேணாம். ஏன்னா இஷ்டத்துக்கு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு என்னை போய் சொல்கிறா, அதனால் அவளுக்கு நான் போய் ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த இடத்துல நான் போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஈர வெங்காயம் தேவை கிடையாது. மானம் கேட்டு போயெல்லாம் நான் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாகவே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, திவ்யா எப்பயும் போகிறது ஒரு பழக்கம் இல்லை, அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போகிற மாதிரி சர் நான் போயிட்டேன்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக வந்து ஓடிடுச்சு அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம், நீ ஏன் லாக் பண்ணலடா சபரிநாதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி ஏன் லாக் பண்ணல சொல்லி சாண்ட்ரா ஒரு பக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒரு கேஸில் பாரதி தீர்த்து போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்கலாம் சபரி. என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, என்ன பாயிண்ட்டு, ஆக்சுவலாக சாண்ட்ராவுடைய முன்னாடி வச்சுக்கிட்டே பிரஜனை நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மேரீடுங்கிறது தெரியும், அப்படி இருந்தும் அவங்க சைட் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, கை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு பார்வதி. அதை வச்சு நீ லாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது அப்படின்றான் சபரி. என்னடா அப்படின்னா தெரியாது அப்படின்றான். டே அதை வச்சு நீ எதை லாக் பண்ணலாம், இல்லை மைக் போடாமல் இருந்தாங்க அது இதுன்னு எதையாவது கொண்டு வந்து முடிக்கிறாங்கடா நீ என்னடா அப்படின்றான். நான் அதே திருப்பி சாண்டாட்ட கேட்பேன், ஏமா நீ வந்ததுலேருந்தே பிரஜனோட சட்டையை வந்து உன் சட்டையை மாதிரியே வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றினே இருக்கியே, இந்த மாதிரி இறங்கி நீ ஒரு சம்பவம் பண்ணால் நாங்கள் வெளியே வயர் விடுறதுக்கு ரெடியாக இருக்கோம்ல, நான் உனக்கு ஹிட்டு கொடுத்தேன்டா சபரி, உனக்கு இது தெரிய மாட்டேங்குது, உனக்கு என்ன ஒரு கோடு தான் எழுத முடியும், ரோடா போட்டு கொடுக்க முடியும், நீ தானே ரோடா போடணும் அப்படின்ற மாதிரி உனக்கு அது தெரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது கண்டத்தை நீ எடுக்க மாட்டான், ரோடு போட்டால் கோடு போடணும் அப்படின்றாங்க. யோ மாயாண்டி குடும்பத்தார் சபரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுறான் திருப்பி. போங்கடா நீங்களும் உங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 3 நிகழ்வுகள் தான் முக்கியமாக நடந்தது உள்ள அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வரைக்கும்